நேற்றிரவு மலாக்கா அலோர் காஜாவில் 15 மாத பெண் குழந்தை ஒன்று சித்திரவதையால் மரணமடைந்ததை தொடர்ந்து 24 வயது தாயும் அவரது காதலனும் கைதாகியுள்ளனர். இரவு 11 மணியளவில் சுயநினைவற்ற நிலையில் அக்குழந்தையை அத்தாய் நெகிரிசவிலானில் உள்ள தம்பின் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளார். பரிசோதித்ததில் அக்குழந்தையின் உடலில் காயத்தின் தழும்புகள் இருந்ததோடு கொண்டு வரும்போதே அக்குழந்தை இறந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மருத்துவமனை போலீசுக்கு தகவல் கொடுக்க போலீசார் தாயையும் காதலனையும் கைது செய்துள்ளனர். விசாரணையில் தம்பினில் இருந்து தன் காதலனை பார்க்க பூலா சபாங்கிற்கு குழந்தையை அழைத்து சென்றதாகவும் பின்னர் இரவு 10 மணி அளவில் குழந்தையை தூங்க வைத்து காதலனின் மேற்பார்வையில் விட்டுவிட்டு உணவு வாங்க வெளியே போனதாக கூறியுள்ளார் அப்பெண். தொடர்ந்து இரவு 10:30 மணியளவில் வீடு திரும்ப குழந்தையை எழுப்பிய போது அது சுயநினைவற்ற நிலையில் இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாக கூறியுள்ளார். இதனிடையே உடலில் ஏற்பட்ட காயங்களினால்தான் அக்குழந்தை இறந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியுள்ள நிலையில் உடல் சவப்பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து போலீஸ் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் தி ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.